ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா March 25, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியா பாகிஸ்தான் ரோ ஓவர் ஹிந்து சிஸ்டர்ஸ் அப்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு பாகிஸ்தானில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு இந்தியனோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி மாற்றி ரியாக்ட் பண்ணுற நியூஸ் தான் இந்த நியூஸு. இது என்னென்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இது ஓகேவா. ஸோ அந்த இதுக்கு மாற்றி தான் எடுத்துக்கோங்க. வேறுபடி இது ப்ரிலிம்ஸ்லலாம் கேட்க மாட்டாங்க ஓகேவா. மெயின்ஸ்லேயும் வந்து என்னென்னா நமக்கு இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் கேட்குறதுல நம்ம இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் வந்து என்னென்னா ட்விட்டரில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸில் இருக்கிறது. இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிந்து சிஸ்டர்ஸ் இவங்க சிஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்னென்னா அவங்கள ஒரு சில கும்பல் வந்து என்னென்னா கடத்திட்டு போய் அவங்கள வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்துட்டு என்னென்னா பாகிஸ்தானில் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து என்னென்னா பாதுகாப்பு இல்லை ஓகேவா அப்படின்ற மாதிரியும், அண்ட் நம்மளுடைய இந்தியன் ஹை கமிஷனருக்கு வந்து இதை பற்றின ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியும் அவங்க வந்து என்னென்னா ஒரு இது கேட்டிருப்பாங்க. இதுக்கு அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற மைனாரிட்டி பீப்புளை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நடத்துகிறீங்கன்னு உங்கள் கண்ட்ரியில் முதல்ல செக் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க, அண்ட் உங்களோட ஹை கமிஷனர்கிட்ட இதுக்கான ரிப்போர்ட் கேட்கணும்னு அவசியம் இல்லை, இது வந்து எங்களுடைய இன்டர்னல் ப்ராப்ளம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி மாற்றி பிரச்சனை வந்திருக்குது. ஸோ இதை தான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிற நியூஸ் ஓகேவா. வேறு என்ன அப்படின்னா, ஜமாத் இஸ்லாமி புஷ்ட் யூத் டு மிலிட்டன்சி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. நமக்கு நல்லா தெரியும் இப்போதைக்கு 2 ஆர்கனைசேஷனை வந்து என்னென்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஓகே ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற இதில் நமக்கு வந்து என்னென்னா 2 ஆர்கனைசேஷனை இது வரைக்கும் என்னென்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து என்னென்னா அவங்கள டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து என்னென்னா அந்த நியூஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. அந்த எந்தெந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஜமாத் இஸ்லாமி JEI ஓகேவா இந்த குரூப், அதுக்கடுத்து JKLF ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட், இந்த ரெண்டையுமே வந்து என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷன் தான் இப்போ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே வந்து என்னென்னா நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜமாத் இஸ்லாமி அப்படிங்கிற குரூப் வந்து என்னென்னா ரொம்ப காலமாகவே இந்தியாவில் இருக்கிறவங்க அரௌண்ட் 1942 இருக்கிறாங்க. தே ஹாவ் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ஸ் ரிலேட்டட் டு தேர் ஓன் ஜமாத் இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சுருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த இதில் முக்கியமானது இவங்க செலக்ட் பண்ணுற ஆள் அல்லது இவங்களோட ஸ்கூல்ஸ் ஓகேவா இதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிலிட்டன்சிக்கு வந்து என்ன யூத்தை வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இதில் புதுசாக வந்து என்னென்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் ரெக்ரூட்ஸ், அதாவது நமக்கு வந்து என்ன நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபாரினில் இருந்து அதாவது லைக் பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவி வந்து தான் நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்னா இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணலை. இங்கே இருக்கிற யூத்தையே வந்து என்னென்னா ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்னென்னா இவங்க செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த 2017-18 அதிகமான பேர் வந்து என்னென்னா இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறதாகவும் இதில் சொல்கிறாங்க ஓகே. அந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது, அந்த நம்பர்ஸ்லாம் வேலை இல்லை. உங்களுக்கு இது இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸில் வந்து என்னென்னா இதெல்லாம் கொஷின்ஸாக வரும் ஓகேவா. உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக வராது. பட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஓகேவா அதை பொறுத்த வரைக்கும் மேபி வரலாம் ஓகேவா. அது மட்டும் வந்து என்ன அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அல்லது மெயின்ஸில் வந்து என்னென்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஓகேவா. அந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் தேவையானது இருக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு, மற்றபடி வேறு எதுவும் இதில் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா புல்வாமா இந்தியா டு சீக் US விர்ச்சுவல் சிம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விர்ச்சுவல் சிம் டீட்டெயில்ஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு நீங்கள் இந்த சிம் வாங்கும்போது ஃபோன் நம்பர் இருக்காது ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணணும், சிம்மை வாங்கிட்டு அதை வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் ஓகேவா. அப்படி ஜென்ரேட் ஆனோடனே அந்த ஃபோன் நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் சிம் ப்ரொவைடர் யார் இருக்காங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து என்னென்னா உங்கள் மொபைலில் வந்து என்னென்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சோஷியல் நெட்வொர்க் மூலமாக நீங்கள் வந்து என்னென்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எடுத்துக்கணும் ஓகே. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை வந்து நீங்கள் வந்து
இது ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அந்த சிம்மோட ஹோல்டர் ஆயிடுவீங்க. ஓகேவா? இதுதான் விர்ச்சுவல் சிம் நெட்வொர்க்கோட ஒர்க்கிங் கண்டிஷன். ஓகேவா? இந்த விர்ச்சுவல் சிம் நெட்வொர்க்கை யார் அதிகமாக வந்துன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த யூஎஸோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் இந்த புல்வாமா அட்டாக் நடந்தப்போ அல்லது அதர் மிலிட்ரி கம்யூனிகேஷன்ஸ் அதர் டெரரிஸ்ட் கம்யூனிகேஷன் வந்து என்னென்னா இந்த விர்ச்சுவல் சிம் டீட்டெயில்ஸ் விர்ச்சுவல் சிம் இது மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்துன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து யூஎஸ்ட்டை கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை தவிர வேறு எதுவும் இந்த நியூஸில் இல்லை. நெக்ஸ்ட்டு சன்ஸ்ட்ரோக்ஸ் கிளைம்ஸ் 3 lives இன் கேரளா. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இப்போ மார்ச் டு மே வரைக்குமே வந்து என்னென்னா நமக்கு சன்ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இருக்கும். சன்ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்னென்னா நார்மல் ஹீட்டை விட வந்து என்னென்னா அதிகமான ஹீட் வருவது தான் வந்து சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இதை வந்து ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டும் இதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஹீட் வேவ் சன்ஸ்ட்ரோக் ரெண்டுமே வந்து மோரலஸ் சேமாக தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஹீட் வேவோ அல்லது சன்ஸ்ட்ரோக்கோ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹீட் வேவ் ஆர் சன்ஸ்ட்ரோக் இதில் உங்களுக்கு நார்மலாக வந்து என்னென்னா என்ன டிகிரி சொல்லுவாங்க அப்படின்னா நார்மலாக எவ்வளோ டிகிரி இருக்கோ இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 40 டிகிரி இருக்குது அப்படின்னா அதிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சன்ஸ்ட்ரோக் அல்லது ஹீட் வேவ் வந்து என்னென்னா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது உங்கள் ஏரியாவில் 45 டிகிரிக்கு மேலேயோ அல்லது 47 டிகிரிக்கு மேலேயோ இருந்தாலோ அதையும் வந்து என்னென்னா ஹீட் வேவ் சன்ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா நம்மளுடைய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்தாங்க என்னென்னலாம் ஹீட் வேவ் வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது நார்மல் உங்களுக்கு பிளெயினில் இருக்கிறது வந்து என்னென்னா 40 டிகிரி அபோவ். ஓகேவா? இது ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா 30 டிகிரி அபோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேஸ்ட் ஆன் நார்மல்லேருந்து டிபார்ச்சர் ஆகுறது. நார்மல்னால் இப்போ உங்கள் ஊரில் வந்து என்னென்னா 20 டிகிரி தான் எப்போவுமே இருக்குது. இப்போ ஊட்டியில் வந்து 20 டிகிரி தான் எப்போவுமே இருக்குன்னா அங்கே வந்து 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது. 25 டிகிரி இன்க்ரீஸ் ஆனால் ஊட்டிக்கு அது ஹீட் வேவ். இப்போ இது சென்னையில் நமக்கு நார்மலாகவே 40 டிகிரி செல்சியஸ் போகுது. 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 5 டிகிரி செல்சியஸ் எக்ஸ்ட்ரா வரும்போது 45 டிகிரி செல்சியஸ் வரும்போது அப்போ தான் நமக்கு ஹீட் வேவ். ஊட்டிக்கு நமக்கு இதுதான் கம்பேரிசன். ஸோ அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் டிபார்ச்சர் ஃப்ரம் நார்மல் டெம்பரேச்சர். ஓகேவா? உங்களுக்கு 4.5 to 6.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அப்படி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வேவ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவியர் ஹீட் வேவ் அப்படிங்கிறதுனா அரௌண்ட் 6.5 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சிவியர் ஹீட் வேவ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஓகேவா? பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னால் உங்களோட ஏரியாவில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி 45 டிகிரி செல்சியஸுக்கு மேலேயோ அல்லது அதுக்கு ஈக்குவலாகவோ இருந்தால் அங்கே வந்து ஹீட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 47 டிகிரி செல்சியஸுக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து சிவியர் ஹீட் வேவ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது கோஸ்டல் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரௌண்ட் 4.75 டிகிரி செல்சியஸை வந்து என்னென்னா இவங்க சிவியர் ஹீட் வேவுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரிமைன் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது வார்ம் நைட் இது வந்து நைட்டை பற்றி பேசுகிறாங்க. இது ஹீட் வேவை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ வார்ம் நைட்டாக அப்படி இருந்தால் என்ன ஆட்டோமேட்டிக்காக 4.5 to 6.4 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் அதை வந்து வார்ம் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 6.4 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிருந்ததுன்னா அது சிவியர் வார்ம் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆர்மிஸோட கேர்பைன் ப்ரொக்யூர்மெண்ட் ஹெல்டப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து யார்கிட்டருந்து இதை வாங்க போகிறோம் அப்படின்னா யூஎஸ்லேருந்து வாங்க போகிறோம். என்ன அப்படின்னா லைக் கேர்பைன் அப்படிங்கிறது சின்ன வகை துப்பாக்கிகளை வந்து என்னென்னா வாங்க போகிறோம். இதை வந்து என்னென்னா இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில். ஓகேவா? இதுக்கு ஹெட்டு யார் இருப்பான் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் தான் வந்து என்னென்னா ஹெட்டாக இருப்பார். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதில் வந்து இருக்கிறதுல எதையுமே வந்து என்னென்னா உங்களுக்கு கொஷினாக கேட்க போகிறது கிடையாது. ஓகேவா? மேபி உங்களுக்கு வந்து என்னென்னா கேட்டால் வந்து என்னென்னா இந்தியன் நேஷ்னல் ஸ்மால் ஆர்ம்ஸ் சிஸ்டம் இதை பற்றி நம்ம கேட்க மாட்டாங்க. ஓகேவா? மேபி வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டெக்னிக்கல் வேர்டு இருந்தாலே தவிர அதை வேணால் வச்சு கேட்கலாமே தவிர அதை வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதில் டெக்னிக்கல் வேர்டு எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் வந்து அந்த கன்னுக்கு பேர் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சொல்லிடுறேன். ஓகே அந்த கம்பெனியோட பேர் வந்துன்னா ஜிக்ஸார் அப்படிங்கிற கம்பெனி. அவங்க தான் வந்து என்னென்னா நமக்கு வந்து அசால்ட் ரைஃபிள்ஸ் வந்து என்ன பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் இப்போ இதில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்துன்னா ருஷிகுல்யா வெயிட்ஸ் ஃபார் ஆலிவ் ரிட்லி. ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஆமைகள் வகையை சார்ந்தது தான் ஆலிவ் ரிட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து நான் ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? இதோட ஹேபிடேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா வார்ம் அண்ட் டிராபிக்கல் வாட்டர்ஸில் வந்து இது வாழக்கூடியது. லைக் பசிபிக் ஓஷன்னா பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் இந்த 3 ஓஷன்லையும் வாழக்கூடியது தான் இந்த
லைக் ஆலிவ் ரிட்லி ஓகேவா. இதோட நேம் வந்து ஆலிவ் ஓகேவா, கலர்டு கேர்பஸ். இதோட இதில் வந்து என்னென்னா அதோட அந்த ஆலிவ் கலரில் வந்து என்னென்னா இதோட உடம்பு இது இருக்கிறதுனால தான் இதுக்கு ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிற பேரே வந்திருக்கும். இதோட மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் நம்பர்ஸ் மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து என்னென்னா அரிபடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த இதுக்கு பேர் அரிபடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆப்ரேஷன் ஆலிவ் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியாவில் ஒடிசா கோஸ்ட்டில் வந்து என்னென்னா நம்ம பண்ணுற ஒரு இதுதான் ஆப்ரேஷன் ஆலிவ் அப்படின்னு சொல்கிறது. இதே மாதிரி வந்து என்னென்னா ப்ரீடிங் சீசன் வந்து என்னென்னா மேட்டிங் அண்ட் ப்ரீடிங் சீசன் வந்து என்னென்னா மேக்ஸிமம் விண்டரில் நடக்கக்கூடியது ஓகேவா. இதோட த்ரெட்டு அப்படின்னா என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தா போச்சிங் ஓகே. இதோட மீட்டுக்காண்டி என்னென்னா அதிகமாக போச்சிங் பண்ணுவாங்க. அண்ட் அதோட ஷெல் அண்ட் லெதருக்காண்டியும் இதை வந்து என்னென்னா அதிகமாக போச்சிங் பண்ணுவாங்க. அப்புறம் அதோட எக்கு ஓகேவா. அதோட பெட் ட்ரேடிங் ஓகே, அதோட குழந்தைகளை வந்து ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் நடக்கும். அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற நெட்ஸ் ஓகேவா, ட்ராவல் நெட்ஸில் வந்து மாட்டிக்கும் அது ஓகேவா. இதனாலையும் வந்து அது அழிஞ்சு போகும். மற்ற ப்ரிடேட்டர்ஸ் மூலமும் இது அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் டாக்ஸ், பிக்ஸ், கோஸ்ட்ஸ், கிராப்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் ஓகேவா. இதனாலையும் இது அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைட் பொல்யூஷன் அப்படிங்கிறதும் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் காஸ் ஓகே. இந்தியாவில் இங்கே நெஸ்டிங் சைட்ஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஹோப் ஐலாண்ட் ஆஃப் கோரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹரிமதா பீச் ஒடிசா, நெக்ஸ்ட் அஸ்திரங்கா கோஸ்ட் ஒடிசா, பீச் ஆஃப் ருசிகுலா ரிவர், நெக்ஸ்ட்டு தேவி ரிவர் மவுத். இது எல்லாமே மேக்ஸிமம் ஒடிசா தான். இது வந்து ஒன்று மட்டும் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடியது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதோட உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகேவா. அது எந்தெந்த இடத்துல மாஸ் நெஸ்டிங் நடக்கும் அப்படின்னு ஹரிமதா, தேவி மவுத்து, ருசிகுல்யா ஓகேவா. இது மூணுமே வந்து என்ன முக்கியமான ஏரியாஸு. அண்ட் இதில் மேக்ஸிமம் என்னென்ன ரிவர் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த ரிவர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது ஓகேவா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் ருசிகுல்யா பீச்சில் வந்து என்னன்னா ஆலிவ் ரிட்லி வந்து அதிகமான லெவலில் மாஸ் நெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணலை. ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப் டு ஏப்ரல் எண்டு வரைக்குமே மாஸ் நெஸ்டிங் அப்படிங்கிறது நடக்கக்கூடியது. ஸோ இன்னுமேலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. மேபி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ன வரைக்கும் வராததுக்கு ரீசன் அரௌண்ட் இப்போதைக்கு பார்த்தா ஒரு 1000 இது தான் வந்திருக்கு. அதுன்னா அங்கங்கே அப்போ வந்து என்னென்னா ஒரு 1000 ஆலிவ் ரிட்லீஸ் தான் வந்து என்னென்னா இது வரைக்கும் மாஸ் நெஸ்டிங் பண்ணிட்டு போயிருக்கு. அதுக்கு மேலே இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அனதர் லுக் அட் ஃபிஸ்கல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் பற்றி பேசுகிறாங்க. நமக்கு ஃபெடரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பொலிட்டிக்கல் கான்செப்ட் ஓகேவா. இதில் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்ன எக்கனாமிக் கான்செப்ட். ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்ன, நமக்கு ஃபெடரலிசம்னாலே ஒரு சென்ட்ரல் யூனிட் அண்ட் ஒரு ஸ்டேட் யூனிட் இந்த டீசென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னென்னா நமக்கு ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். மேபி இந்த ஃபெடரலிசமே வந்து என்னென்னா சென்ட்ரல் வந்து என்னென்னா அதிகமான ஹோல்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க ஓகே. ஃபெடரலிசமாகவே இருந்தாலும் சென்ட்ரலோட கை வந்து அங்கே பெருசாக தான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம இந்தியன் இதுலேயும் இருக்குது ஓகேவா. ஸோ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்னென்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அவங்களுடைய டேக்ஸை வந்து என்ன ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதாவது என்ன அவங்களுடைய இன்கம்மை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது. என்னென்னா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திஸ் இஸ் அ டைம் ஹேஸ் கம் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் டு ஃபிக்ஸ் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேரபிள் டேக்ஸஸ் ஃபார் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கான நல்ல டைம் இது. இப்போ வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் ரிலேட்டட் டு டேக்ஸஸ் ஷேரபிள் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா. இப்போ நமக்கு வந்து என்னென்னா லைக் எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கிறது வந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்கனாமிக் பிளானிங்கில் இன்க்ளூடிங் டேக்ஸஸை வந்து என்ன நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுறது. ஸோ அது மூலமாக வந்து என்னென்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்கீம்ஸ் அண்ட் அதர் திங்ஸை வந்து என்னென்னா அவங்களால பார்த்துக்க முடியும் ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன அடுத்தது டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்னென்னா இவங்களுக்குள்ள அந்த டேக்ஸை வந்து என்ன ஈக்குவலாக வந்து என்ன ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ இந்தியாவில் நேஷ்னல் பப்ளிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. நேஷ்னல் பப்ளிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் டிஃபென்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கலாம். பட் அதர் திங்ஸ் ரிலேட்டட் டு ரீஜனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் கொடுத்துட்றாங்க ஓகேவா. ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு தேவையான அந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸையும் வந்து என்னன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா நமக்கு
அந்த ரீஜனலிசம் அப்படிங்கிறது என்னென்னா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் முக்கியமாக இருக்கிறது வந்து என்ன, டேக்ஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இப்போதைக்கு என்னென்னா டேக்ஸ் அசைன்மெண்ட் யார் எந்த டேக்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது, எவ்வளோ அமௌண்ட் வந்து என்ன ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் இருக்குது. அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 டேக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று வந்து என்ன, நான் பெனிஃபிட் டேக்ஸஸ், இன்னொன்று வந்து என்னென்னா டேக்ஸஸ் ஆன் மொபைல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த 2க்கும் மீனிங் தெரியல. ஓகேவா. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் அடுத்தாப்பில் பேசியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி யார்கிட்டயா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. நான் பெனிஃபிட் டேக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டேக்ஸை பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டேக்ஸஸ் ஆன் மொபைல் யூனிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. இந்த 2 இதுலேயும் வந்து என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ணிக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுத்துருக்காரு. அது ஏன்னு தெரியல. ஓகே, எனக்கு அந்த இது எக்ஸாம்பிள் புரியல. ஓகேவா. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸை கொடுக்கறதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை தவிர எக்ஸ்ட்ராவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்தியாவில் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கறது மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுதா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு. அவங்களும் வந்து சில கிராண்ட்ஸ் வந்து என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கிராண்ட்ஸ் இருக்குது. அந்த கிராண்ட்ஸையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ அதோட வேல்யூஸ்லாம் இங்கே எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவதுன்னா 2010-11 வந்து என்னென்னா டேக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. ஆனால் இப்போ 2015-16-17 நமக்கு டேக்ஸஸ்க்கு வந்து எவ்வளோ ஷேர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதாவது லேட்டஸ்ட்டாக 2016-17 வந்து என்ன பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஷேர் வந்து என்னென்னா அதிகம். ஏன் அப்படின்னா இப்போ 100% வந்து டேக்ஸ் கிடைக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்னா அரௌண்ட் 45% கிட்ட 45-50% வச்சுக்கிட்டு மற்ற இதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஆஃப்டர் 14th ஃபினான்ஸ் கமிஷன், ஓகேவா, 2015 to 2020 தான் அதோட வாழ்நாள் காலம். இப்போ 14th ஃபினான்ஸ் கமிஷனோட இது போயிட்டுருக்கும். 2020 வந்து என்ன 15th ஃபினான்ஸ் கமிஷனோடது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா. ஸோ 2015 to 2020 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 42% வந்து என்னென்னா டேக்ஸை வந்து என்னென்னா டிவேல்யூ பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த சென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதில் இருந்து 42%, இதுக்கு முன்னாடி வந்து 32% வரைக்கும் பிரித்து கொடுத்துருந்தாங்க. இனிமேல் வந்து 42% பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதையும் வந்து என்னென்னா இவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் என்னென்னா இதில் முக்கியமானது என்னென்னா இந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது அபாலிஷ் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா போகிற கிராண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒன்லி வந்து இந்த 42% அப்படிங்கிறது தான் போகுது. அதே மாதிரி வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இனிமேல் வந்து என்ன சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாக வந்து அமௌண்ட் செலவு பண்ணாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நியூ டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பேசியிருக்காங்க. ஓகேவா. இதில் முக்கியமாக 2 கொஷின் அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். ஒன்று வந்து என்னென்னா இந்த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவதுன்னா டேக்ஸ் வந்து அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 14th ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அரௌண்ட் 42% கொடுத்ததே வந்து என்ன அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா. ஸோ இந்த அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து என்னென்னா இவங்க ஒரு 2 கொஷின் கேட்குறாங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் டு டிட்டர்மைன் த டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் தட் நீட் டு பி மேட். ஓகேவா. அதாவது என்ன எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா. இதில் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபராகவே இருந்தாலும் எவ்வளோ அமௌண்ட் வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணுறது. செகண்ட் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா whether all transfer must be done by the finance commission alone அப்படிங்கிறதையும் இவங்க கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் வந்து என்னென்னா ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னதை மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியும், அல்லது வந்து என்னென்னா இது வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸை இவங்க கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி வந்து என்ன 14th ஃபினான்ஸ் கமிஷனோட லைக் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து என்னென்னா நமக்கு பிளானிங் கமிஷன் அபாலிஷ் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து என்ன அவங்க 42% கொடுக்க சொல்லி நமக்கு வந்து என்னென்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிளான்டு அண்ட் நான் பிளான்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பற்றியும் அந்த இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க சொன்னோன்னே அந்த 42% வந்து நமக்கு டிவால்யூட் பண்ணி கொடுத்தது ஒரு புது விதமான ஒரு நியூ டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் சம் சஜஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சம் சஜஷன் என்ன ஒரு 4 வகையான சஜஷன் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அது என்னென்ன சஜஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்ட் இயர்ஸ் லைக் ஃபிக்ஸிங் ரேஷியோ வந்து என்னென்னா 42% வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதில் வந்து என்னென்னா செஸ்
அண்ட் சர்சார்ஜையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. இப்போ செஸ் அண்ட் சர்சார்ஜ் இது ரெண்டுமே வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுக்கு போய் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகக்கூடியது. ஓகேவா. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா செஸ் அண்ட் சர்சார்ஜில் வந்து என்ன அதிகமான அமௌண்ட் வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செஸ் அண்ட் சர்சார்ஜையும் அந்த 42% கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது தான் இன்னும் அதிகமான அமௌண்ட் வந்து என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. செகண்ட் சஜஷன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா பர்சனல் இன்கம். இது வரைக்குமே வந்து என்னென்னா பர்சனல் இன்கமுக்கு யார் வந்து என்னென்னா டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டேக்ஸ் போட்டுக்கு இருக்காங்க. ஓகேவா. ஸோ சில யூஎஸ் அண்ட் கனடாவில் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன இன்கம் மேலே டேக்ஸ் போடுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் இங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த விதமான பவரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த பவர் சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து என்னென்னா இதை கரெக்டான லெவலில் யூஸ் பண்ணணும், மக்களை வந்து என்னென்னா சப்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இவர் சொல்கிறாரு. ஓகேவா. அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் லைக் இப்போது சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்னா அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அமௌண்ட்டில் வந்து என்ன நீட் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. இந்த இதில் என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா இப்போது நம்ம சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் எந்த விதமான ஃப்ரிக்ஷனும் வராத அளவுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ நமக்கு வந்து என்னென்னா லைக் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து என்னென்னா நம்ம ஒரு ரேஷியோ வந்து என்னென்னா ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இது வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 2 பேர்த்துக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதில் கரெக்டாக இருக்கணும், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான அந்த டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து என்னென்னா ஃபைனலாக வந்து என்னென்னா இவர் கொடுக்குற இது வந்து என்னென்னா இந்தியாவில் 2 வகையான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒன்று வந்து என்ன ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா. ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இடையில் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. ஓகேவா. இப்போ தமிழ்நாடு மாதிரி வெல்த்தி ஸ்டேட்டு. ஓகேவா. இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஓகேவா. லோ லெவல் ஸ்டேட்ஸ். ஓகேவா. இந்த இதுக்கும் எந்த மாதிரியான அமௌண்ட் வந்து என்னென்னா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது ஈக்விட்டி அப்படிங்கிற கான்செப்ட். ஈக்விட்டி அப்படிங்கிற கான்செப்டை படி பார்த்தோம்னா நமக்கு வந்து லோ லெவல் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன அதிகமான அமௌண்ட்டும் ஹை லெவல் ஸ்டேட்டுக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டும் வந்து என்னென்னா இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த ஈக்விட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கம்மியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஈவன் வளர்ந்த ஸ்டேட்டில் கூட அவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஓகே. அப்போ அந்த பிரச்சனைகளை வந்து என்னென்னா அவங்க கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு தேவை. அப்போ இந்த ஈக்விட்டி அப்படிங்கிற கான்செப்டை வந்து என்னென்னா ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிக்கலில் இவர் பேசியிருக்கிறாரு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இவர் வந்து என்ன அனதர் லுக் அட் ஃபிஸ்கல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இதில் தலைப்பில் இவர் பேசியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன பேரலல் ட்ராக்ஸ் ஆன் ட்ரேட் டைஸ் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதில் வந்து எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா அப்படின்னா நமக்கும் யூஎஸ்க்கும் இப்போ நடக்கிற பிரச்சனை ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து என்னென்னா அவங்களோட காங்கிரஸில் வந்து என்னென்னா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது 60 டேஸில் வந்து இன்னும் 2 மாதம் இருக்குது. ஓகேவா. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த 2 மாதத்துக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா எக்கனாமிக் டிப்ளமசியை வந்து என்ன கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை எப்படி வந்து இந்த பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ இருக்கிற இ-காமர்ஸ் FDI பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன February 1 சில இ-காமர்ஸ்க்கு வந்து என்னென்னா இ-காமர்ஸ் இந்தியாவில் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. அதற்படி என்னென்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு நியூஸில் எடுத்திருக்கேன். ஓகே. இ-காமர்ஸோட ரூல்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யூடியூப்பில் இருக்கும், அது பாருங்கள். அதில் சில இது என்னென்னா அதாவது லைக் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அண்ட் அமேசானாக இருக்கட்டும். ஓகே. சிங்கிள் பிராண்ட் ரீட்டைலராக இருக்கக்கூடாது. சிங்கிள் பிராண்ட் வந்து என்னென்னா சிங்கிள் யூஸரை வந்து வச்சிருக்கக்கூடாது. லைக் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் உங்களுக்கு எம்ஐ ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அண்ட் இன்வென்ட்ரி மாடல் வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து என்ன அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ அவங்களோட கம்பெனி லைக் ஏதாவது ஒரு கம்பெனியில் அவங்க 25% மேலே ஷேர் வச்சுருந்தா அந்த பொருட்களை வந்து என்னென்னா அவங்களோட இதில் விற்கக்கூடாது. அப்புறம் வந்து என்னென்னா அவங்க ஏதாவது ஒரு கம்பெனி அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸையும் வந்து என்னென்னா அதில் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிலேட்டட் டு இ-காமர்ஸில் கொண்டு வந்தாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா வால்மார்ட், ஃப்ளிப்கார்ட்டு அண்ட் அமேசான் மாதிரியான கம்பெனிஸ் வந்து என்ன ரொம்ப பாதிச்சிச்சு. ஸோ வால்மார்ட் அப்படிங்கிறது என்னென்னா ட்ரம்ப்போட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேவா. ஸோ அதனாலேயே வந்து என்னென்னா அவர் வந்து அடுத்த ஒரு 10-15 நாளில் நம்ம மேலே வந்து இருக்கிற அந்த ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையை கொடுத்துருந்தார். ஓகேவா. இது ஃபஸ்ட்டு பிரச்சனை.
பிரச்சனை. செகண்ட், இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் என்ன பிரச்சனை வந்து என்னென்னா மெடிக்கல். ஓகேவா, மெடிக்கல் ரிலேட்டட். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஜென்ரல் மெடிசின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருளை ஒரு மெடிக்கல் டிவைசஸை விற்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிடிஎஸ்கோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட விலை எவ்வளோன்னு பார்த்துட்டு இந்தியாவுக்கு அது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன ஃபிக்ஸேஷன் பண்ணுவாங்க. இதனால் நிறைய மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து என்ன அமெரிக்காவிலேருந்து வர்ற கம்பெனிஸ் நிறையா பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து என்ன அதே வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க பாதிக்கப்படுறதுனால அவங்களுடைய ட்ரேட் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்துன்னா இதற்கான இது விட்டுருந்தாங்க. ஓகேவா, பட் என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை பண்ணலை. ஓகே, தேர்ட் வந்து என்ன முக்கியமான பிரச்சனை, டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, இப்போ அங்கே யூஎஸில் இருக்க கம்பெனிஸ் வந்து என்ன இந்தியாவோட டெய்ரி மார்க்கெட்டை வந்து என்னென்னா அப்ரோச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆல்ரெடி வந்து என்ன இந்தியா வந்து என்ன டெய்ரி ப்ராடக்ட்ஸில் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்து யாருன்னா இந்தியா தான். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே இருக்கிறவங்க நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. பட் நம்ம அதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. ஓகேவா, இது வந்து தேர்ட் பிரச்சனை. ஃபோர்த் பிரச்சனை அப்படின்னா இப்போ யூஎஸ்க்கும் நமக்குமான அந்த பிரச்சனையில் வந்து என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யூஎஸ் வந்து என்ன நம்ம மேலே வந்து என்ன சில டேக்ஸஸை வந்து விதிச்சாங்க. லைக் நம்மளுடைய அலுமினியம் அண்ட் ஸ்டீல்ஸ்க்கு வந்து என்னென்னா அதிகமான வந்து டேக்ஸஸை வந்து விதிச்சாங்க. ஸோ அப்படி விதிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டிட் ஃபார் தட் அவங்க பண்ணதுனால நாங்களும் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதனாலேயும் வந்து என்னென்னா நம்மளுடைய இந்த ப்ராப்ளம் வந்து அதிக லெவலில் எஸ்கலேட் ஆச்சு. இப்போ ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் போகிறதுனால நமக்கு வந்து அரௌண்ட் எவ்வளோ லாஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அரௌண்ட் 250 மில்லியன் லைக் 190 மில்லியன் கிட்ட வந்துன்னா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டில் இவ்வளோ தான் அமௌண்ட் பிரச்சனை வருது. ஸோ அவங்க சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை ரிமூவ் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்போர்ட் அதாவது என்ன இந்த அமௌண்ட் லாஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து எக்ஸ்போர்ட் லாஸ் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இது இருக்குது. லைக் எக்ஸ்போர்ட் லாஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கண்ட்ரிலேருந்து நிறையா ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம கண்ட்ரி தான் அதிகமான சென்ட்ரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்துன்னா அதிகமான பெனிஃபிஷியரி யார் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் அதிக பெனிஃபிஷியரி. ஓகேவா, இந்த ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து அவங்க வந்து அரௌண்ட் 4800 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா அவங்களுடைய கண்ட்ரியில் கொடுக்குறாங்க. இது வந்து லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப்ஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஏன்னா டியூட்டி ஃப்ரீ வந்து நம்ம ப்ராடக்ட் உள்ளே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா நம்ம அந்த ப்ராடக்டை தயாரிக்கிற கம்பெனி வந்துன்னா இந்தியாவில் அதிக லெவலில் வந்து என்னென்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால வந்து என்னென்னா இவங்க வந்து ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத யூஎஸ் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா இப்போ வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட் லைக் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோட்டீஸ் கொடுத்ததுனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அரௌண்ட் 119 மில்லியன் தான் போகுது. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை வராது, இது நம்மளுடைய ட்ரேட் எக்ஸ்போர்ட்டில் வந்து 0.4% தான், ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆர்டிக்கலில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒன்றுனா ஜஸ்ட் வந்துன்னா இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, இதில் வந்து எக்ஸ்போர்ட்ஸில் வந்து என்னென்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டேரிஃப் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறையா லாஸ் வந்து அதன் மூலமாக இமிடியேட்டாக இருக்கக்கூடிய லாஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் மைனர் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆனாலும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வால்யூமில் வந்து என்ன அதிகப்படியான சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த அதிகப்படியான சேஞ்சஸ் மூலமாக நமக்கு வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எக்கனாமிக் லெவல் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஜிஎஸ்பி பெனிஃபிட்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது இப்போ ஜிஎஸ்பி பெனிஃபிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போகுதுனாலும் நம்மளுடைய எக்கனாமிக் டிப்ளமசி மூலமாக வேறு அக்ரிமெண்ட் மூலமாகவும் நம்ம வந்து இதை ரிவைவ் பண்ண முடியும். ஸோ இதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறது. இது வந்து யூஎஸ் இந்தியா ட்ரேட் ரிலேஷன்ஷிப்கான ஒரு இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன டிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் எவரிவேர் இன் இந்தியா. இப்போ இந்தியா வந்து என்னென்னா நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது, லோக்சபா எலெக்ஷன். இதில் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்களிப்பை வகிக்கக்கூடியது. இந்த ஓட்டர் சாய்ஸ் அப்படிங்கிறது இதனால் மாறக்கூடிய லெவலுக்கு வந்து பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாஸ் எடுத்திங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லாருமே வந்து என்னென்னா கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதே அவங்கள தவிர மட்டும் இல்லை, இது சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது தவறான இன்ஃபர்மேஷன் வருதா அப்படின்னா கிடையாது. நம்ம வெல் எஸ்டாப்ளிஷ்ட் நியூஸ் மீடியாவும் வந்து என்னென்னா ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் எவ்வளோ
பர்சன்டேஜ் பேர் எவ்வளோ பேர் நம்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 51% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கை தான் நம்பியிருக்காங்க, ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பை தான் நம்பியிருக்காங்க அவங்களுடைய நியூஸ் கலெக்ஷனுக்கு. ஓகேவா, பட் இதில் பிலீவ் பண்ணுறாங்களா அப்படின்னா அரௌண்ட் 30% பீப்புள் தான் இதை பிலீவ் பண்ணுறாங்க. பட் அரௌண்ட் அதுக்கு மேலே இருக்கிற பீப்புள் வந்து என்னன்னா இதை பிலீவ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நியூஸ் மீடியா இதில் வந்து என்னென்னா பிலீவ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து என்னென்னா இது நியூஸ் மீடியாவிலையும் வந்து என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. ஸோ நியூஸ் மீடியா சொல்கிறதையும் சில பேர் நம்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூஸ் மீடியாவிலையும் வந்து என்னென்னா நமக்கு அளவுக்கு அதிகமான ஃபேக் நியூஸஸ் வந்து வருது. ஃபேக் நியூஸ் இந்த சென்ஸ் இதில் நியூஸ் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பெய்டு நியூஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நிறையா நியூஸ் சேனல்ஸ் வந்து ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன நமக்கு நிறைய பெய்டு நியூஸ் வருது. ஸோ இந்த பெய்டு நியூஸ் எல்லாம் வந்துன்னா நம்புற அளவுக்கு சில பேர் நம்புகிறாங்க. ஸோ அப்படி நம்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டர் சாய்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. ஸோ நமக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிறைய இடத்துலேருந்து வருது. ஓகேவா, ஒன்லி சோஷியல் மீடியாவை தவிர ஈவன் நியூஸ் மீடியாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா காங்கிரஸ், பிஜேபி, இவங்களே வந்து என்னன்னா இந்த ஃபேக் நியூஸஸ் வந்து அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக பரவ விடுறாங்க. அப்படி பரவ விடுறது வந்து என்னென்னா நமக்கு இந்த நம்மளுடைய டெமோக்ரஸியில் வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு வந்து என்ன ஒரு 3 இதை வந்து அவர் வந்து சஜஷனை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா கண்டென்ட் மாடரேஷன். அதாவது என்ன இந்த ஃபேக் நியூஸ், அதாவது இந்த ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இதில் வந்து என்ன கண்டென்ட் மாடரேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிக லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு. ஓகேவா, செகண்ட் வந்து என்ன இப்போ நமக்கு வந்து கோஆர்டினேட்டட் அட்டம்ப்ட்ஸ், ஓகே, கோஆர்டினேட்டட் அட்டம்ப்ட்ஸ் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நியூஸ் மீடியா இருக்கட்டும் அண்டு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இந்த எல்லாமே வந்து என்னென்னா கோஆர்டினேட்டட் அட்டம்ப்ட்ஸ் டு ஆம்ப்ளிஃபை தி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்படிங்கிறத அவங்க வந்து என்னென்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஒரு கோஆர்டினேட்டட் அட்டம்ப்ட்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்டு. தேர்ட் வந்து என்ன இந்தியாவோட நியூஸ் மீடியா லைக் இப்போ எஸ்டாப்ளிஷ்டு நியூஸ் மீடியா அப்படின்னா இப்போ ஹிந்து, ஓகேவா, புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நியூஸ் 7, ஓகேவா, பாலிமர் நியூஸ் இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் மீடியாஸ்லாம் நிறையா இருக்குது. இவங்க வந்து என்னென்னா அளவுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணணும் ரிலேட்டட் டு இந்தியாவோட ட்ரஸ்ட், பப்ளிக்கோட ட்ரஸ்ட்டை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க அதிக லெவலில் உழைக்கணும். அப்படி உழைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட்டை தவிர இவங்களோட கண்டென்ட்டை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நார்மல், அதாவது கரெக்டான இன்ஃபர்மேஷன் மக்களை போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.